ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு ரெயின்போ டாக் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றினா, நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்து கேட்ட கேள்வி இது. என்னென்னா, நான் நிறைய இன்ஜெக்ஷன் நான் எடுத்துக்கிட்டேன் கருமுட்டை வளர்ச்சிக்காக. தொடையில் இன்ஜெக்ஷன் போட்டாங்க, நிறைய மெடிசன் எடுத்துக்கிட்டேன். பட் என்னென்னா, எனக்கு இதனால் பீரியட்ஸ் இன்னும் கொஞ்சம் தள்ளி போச்சு. முகத்தில் ரொம்ப பிம்பிள்ஸு. இது பிம்பிள்ஸ்னு எனக்கு சொல்ல முடியலை. முகம் ஃபுல்லாக கருப்பு கருப்பாக புள்ளி புள்ளியாக எனக்கு வருது. அதே நேரத்தில் என்னுடைய உடம்பு பார்த்திங்கன்னா பலூன் மாதிரி ஊதிட்டேன். ஒரே மாதத்தில் நான் 4 கிலோ கூடியிருக்கேன். நான் அந்தளவுக்கு ஃபுட்டும் எடுத்துக்கிறது கிடையாது. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க, முதல்ல அந்த மெடிசனை விடு, நீ நார்மலாக இயற்கை முறையில் ட்ரை பண்ணு. நான் அதுக்கப்புறம் உங்கள் வீடியோவை நான் பார்த்தேன், அதனால் நான் சந்தேகத்தை கேட்குறேன். ஸோ எனக்கு இதிலேருந்து எப்படி ரெக்கவர் ஆகணும், எனக்கு இயர்லியராக எப்படி ப்ரெக்னென்சிக்கு பாசிபிள் இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ எனக்காக ஷேர் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான வீடியோ இது. நம்மளுக்கு எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கர்ப்பத்திற்கு முயற்சி பண்ணுற ஒவ்வொரு பெண்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய சூப்பரான பவர்ஃபுல்லான டிப்ஸு தான் இந்த டிப்ஸில் ஆணுக்கும் சில டிப்ஸ் இருக்குது. அது அவங்களும் ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்னும் உங்களுக்கு விரைவில் கருத்தங்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. முதல்ல நாம் இந்த இன்ஜெக்ஷன் இதெல்லாம் எடுத்துக்கிறது எதற்காக அப்படின்னா, ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சியை செயற்கை முறையில் தூண்டுவிப்பதற்காக பண்ணுறாங்க. இது ஒரு முறை பண்ணுறது பிரச்சனை இல்லை. இதே ப்ராசஸாக அடிக்கடி மாதத்துக்கு ஒரு முறை, இல்லை 2 மாதம் 3 மாதத்துக்கு ஒரு முறை இப்படி கண்டினியூஸாக இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன நடக்கும்? இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அது வேலையாகும் அப்படிங்கிற ஒரு பாடி அந்த செட்டுக்கு வந்துடும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறது சிஸ்டர்? இயற்கையாக இன்ஜெக்ஷன் போடாமல் நான் ப்ரெக்னென்சி அடையணும்னா என்னென்னலாம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களுடைய உடல் எடை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அதிலும் இடுப்பை சுற்றியும் சதைப்பகுதி அதிகமாக தென்பட்டால் முதல்ல நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். இது கம்பல்சரி பண்ணணும். இல்லை நான் வெயிட் லாஸ்லாம் பண்ண தேவையில்ல, நான் ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கேன், ஆனால் எனக்கு மேரேஜ் ஆகி 6 இயர்ஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிறவங்களும் இப்போ நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா கருமுட்டை வளர்ச்சி அடைவதற்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய டஸ்ட்டு, அதாவது வளர்ச்சி அடையாமல் ஆங்காங்கே தங்கி இருக்கின்ற அந்த வளர்ச்சி அடையாத கருமுட்டையை வெளியேற்றணும். அதை எப்படி வெளியேற்றுவது அப்படின்னா, மென்சஸான நாட்களில் மட்டும்தான் அது வெளியேற முடியும். அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல கர்ப்பப்பையை சுத்திகரிக்கணும். சுத்திகரிப்பதற்கு ஒரு டீடாக்ஸ் டின்னர் டீ தான் இப்போது நம்ம பார்க்க போகிறோம். இந்த டீடாக்ஸ் டீ எப்படி ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கொள்ளணுங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது 3 ஐட்டம். 1 சுருள் பட்டை, லவங்கப்பட்டை. இது சுருளாக இருக்கும். அந்த சுருள் பட்டையை தான் எடுத்துக்கணும். நீட்டமாக கடையில் விற்பாங்க, அதை நம்ம வாங்கக்கூடாது. சுருள் பட்டை, லவங்கப்பட்டைன்னு சொல்லி அதை நீங்கள் வாங்குங்க. அடுத்து 2வது பார்க்க போகிறது இஞ்சி. இது மிக மிக அவசியம். 3வது பார்க்க போகிறது தேன். இந்த 3ம் தான் நம்ம கர்ப்பப்பையை சுத்திகரிக்க போகுது. என்ன பண்ணணும் அதை மாதிரி தெரிஞ்சுக்கலாம். எத்தனை நாட்கள் இது எடுத்துக்கொள்ளணும்? இது நீங்கள் மென்சஸ் ஆன முதல் நாளில் இருந்து தொடர்ந்து 11 நாட்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சுத்தம் பண்ணுவதற்கு என்ன பண்ணணும்? காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கொள்ளணும் இந்த ட்ரிங்கை. சிஸ்டர், நான் தைராய்டு டேப்லெட் போடுறேன், இல்லை நான் சுகருக்கு ஹோமியோபதி எடுத்துக்கிறேன், அந்த ஒரு லிக்விட் மாதிரி இருக்கிறத பிஃபோர் காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றில் கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? நீங்கள் மெடிசன் எடுக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக மெடிசன் எடுக்கிறீங்க, எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா இதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 3/4 மணி நேரத்திற்கு பிறகு 45 மினிட்ஸுக்கு பிறகு இப்போ நம்ம பார்க்க போகிற டிப்ஸை ஃபாலோ பண்ணலாம். என்ன பண்ணுறது? முதல்ல லவங்கப்பட்டை, சுருள் பட்டையை எடுத்துக்கொள்ளணும். அது நல்லா உங்கள் ஒரு ஆள்காட்டி விரலில் பாதி அளவுக்கு எடுத்துக்கொள்ளணும். சுருள் பட்டை அந்த அளவுக்கு தேவைப்படும். அதை நம்ம நல்லா பொடி பண்ணிக்கணும். அடுத்து இஞ்சியுமே கொஞ்சம் காட்டமாக தான் நம்ம எடுத்துக்கணும். காட்டமான இஞ்சின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ அதுவுமே ஆள்காட்டி விரலில் பாதி. இது 2மே சமமான அளவு எடுத்துக்கொள்ளணும். இஞ்சியை தட்டி போடுறதுக்கு பதிலாக இஞ்சியை சீச்சிருங்க. அந்த கேரட் துருவல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் சீச்சு நம்ம தண்ணியில் கொதிக்க வைக்கணும். எந்த அளவுக்கு தண்ணீர் அளவு எடுத்துக்கொள்கிறது? இது 200 ml தண்ணி எடுத்துக்கிட்டால் போதுமானது. பெரிய டம்ளரில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ 200 ml அளவு கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ நுணுக்கி வச்ச இந்த லவங்கப்பொடி பவுடர், அதோடு மட்டும் இல்லாமல் இஞ்சி தூவியது,
இது எல்லாத்தையும் தண்ணீரில் போட்டு நம்ம கொதிக்க விடணும். இதை கொதிக்க விடுறப்ப சிம்லையே தான் வச்சுருக்கணும். நம்ம நல்லா ஃபுல்லாக கொதிக்கலாம் வைக்கக்கூடாது. நல்லா சிம்மில் வச்சு அது நல்லா கொதித்து வரணும். குறைந்தது 7 நிமிடங்கள் வந்து அடுப்புலேயே இருக்கணும். அந்த நிறம் வந்து மாறும். தண்ணியோட நிறம் அந்த ப்யூர் ஒயிட்டாக இருக்கிறது லைட்டாக அந்த அழுக்கு படிந்த கலர் மாதிரி வரும். அந்த 7 மினிட்ஸ்க்கு அப்புறம் கரெக்டாக வாட்சில் வந்து டைம் வச்சுக்கோங்க. 7 மினிட்ஸுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடாக இருக்கிறப்ப அந்த ரொம்ப ஹீட்டாக இருக்கிறது வந்து ரொம்ப அது கொஞ்சம் சூடு தணியட்டும். அதன் பிறகு அதோட தேன் 2 டீஸ்பூன் வந்து சேர்க்கணும். 1 இல்ல 2 டீஸ்பூன் வந்து தேன் வந்து சேர்க்கணும். நல்லா கலந்து விட்டு வெதுவெதுப்பான சூட்டுடன் வந்து குடிக்கணும். இது மிக மிக அவசியம். இந்த 3 எதற்காக அப்படின்னா, முதல்ல இரத்தத்தை சுத்திகரிக்கும். தேங்கி இருக்கின்ற முக்கியமாக கர்ப்பப்பையில் வளர்ச்சி அடையாமல் இருக்கின்ற கருமுட்டைகளை இயற்கை முறையில் வெளித்தள்ளுவதற்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து 11 நாட்கள் குடித்து வரும்போது அப்பப்போ 6வது நாள் இல்லை 7வது நாளில் லைட்டாக யூரின் போடுறப்ப லைட்டாக ப்ளீடிங் வெளியே வர மாதிரி இருக்கும். இல்லை உங்களோட இன்னர் வேற லைட்டாக ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். இதற்கு காரணம் அந்த முதிர்ச்சி அடையாமல் இருக்கிற, அதாவது வளர்ச்சி அடையாமல் இருக்கிற கருமுட்டைகள் எல்லாம் அப்படியே உங்களுக்கு மென்சஸ் வழியாக யூரின் வழியாக வெளியே வந்துடுது. இதை நீங்கள் தொடர்ந்து 3 மாதம் ரொட்டீன் அந்த 11 டேஸும் சாப்பிட்டு வர வர இது உங்களுக்கு ரொம்ப உடம்பு ஆரோக்கியமாகும். ஒரு உடம்புல வந்து ஒரு பிரிஸ்க்னஸ் வந்து இருக்கும். ரொம்ப டயர்டாக இருக்கிற அந்த ஃபீல் வந்து போகும். இதை நீங்கள் குடித்த பிறகு இப்போ இன்றைக்கு காலையில் வந்து இதை நீங்கள் குடிக்கிறீங்க. இதை குடித்து முடித்த பிறகு நான் சொன்ன இந்த 2 எக்ஸசைஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். முதல்ல பட்டர்ஃப்ளை போஸ் எக்ஸசைசஸ். பட்டர்ஃப்ளை போஸ் நம்ம சேனலில் அடிக்கடி சொல்கிறது. இது முக்கியமாக பெண்களினுடைய இடுப்பை சுற்றியுள்ள இடுப்புக்கு தான் நம்ம கர்ப்பப்பை இருக்குது. ஸோ கர்ப்பப்பையில் ரத்த ஓட்டம் பலப்பட இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். அடுத்து 2வது நம்ம பார்க்க போகிறது, நம்ம எல்லார் வீட்லேயுமே சேர் இருக்கும். அந்த சேரை பிடிச்சி கீழே உட்கார்ந்து எந்திரிக்கணும். உட்கார்ந்து எந்திரிக்கும் போது தரையில் வந்து உட்காரக்கூடாது. ஹாஃப் சிட்டிங்கில் உட்கார்ந்து எந்திரிக்கணும். இந்த மாதிரி 20 டைம்ஸ். இது கேட்க வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் பண்ணுறப்ப இது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இடுப்பை சுற்றி ரொம்ப தசைப்பிடிப்பாக இருக்கிற மாதிரி கூட ஃபீல் ஆகும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா முதல்ல 10 கவுண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 15, 20ன்னு 4 டே பை டே வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இது 2மே ஆஸ் பர் டாக்டர் வந்து ஒரு சஜஸ்ட் பண்ண ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம அந்த டீடாக்ஸ் டீயை எடுத்துக்கொண்டு வர இந்த நேரத்தில் இந்த 2 எக்ஸசைஸுமே தொடர்ந்து இந்த 11 நாட்கள் பண்ணிட்டு வரும்போது இது உங்களுடைய யூட்ரஸை சுத்தப்படுத்தும், கர்ப்பப்பையின் இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும், அழுக்குகளை வெளியேற்றி விரைவில் கருத்தங்குவதற்கு அனைத்து சாத்தியக்கூறுகளையும் உருவாக்கி கொடுக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ விரைவிலேயே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.